நாங்கள் கடந்து செல்கிற இந்த பாலம் இருக்குது தானே, இந்த பாலத்துக்கு கீழால் போகிற நீர்நிலை தான் சிந்து நதி. சிந்து நதி அப்படின்னும் போது நமக்கு நிறைய பாடங்கள் ஞாபகத்துக்கு வரும். நாங்கள் போகிற சோனாமார்க் பக்கமாக இந்த சிந்து நதியை நாங்கள் பக்கத்திலிருந்து பார்க்கலாம். இன்னும் வித்தியாசமான அனுபவமாக கூட இந்த வீடியோவில் அது இருக்க போகுது. எவ்வளவு ஆபத்தான இடம் இருந்தாலும் இவ்வளவு மக்கள் வராங்க பாருங்க பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் ஒரு அழகான பார்க் இருக்குது. அதாவது முழுசாக ஐஸாலே நிரம்பி வழிகிற ஒரு பார்க். நாங்களாம் புல் பூமரங்கள் இந்த மாதிரி பார்க் அப்படின்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வித்தியாசமான இதில் இருக்குது. அதாவது முழுதுமே ஐஸ் தான், பனி தான். How much? 20. Yeah. தெற்காசியாவுக்கு தெற்கே பாய்ந்து செல்கின்ற மிகப்பெரிய ஆறுகளில் ஒன்றுதான் இந்த சிந்து நதி. அதாவது இந்த நதியினுடைய நீளம் கிட்டத்தட்ட 3610 கிலோமீட்டர்கள்னு சொல்லப்படுது. அதாவது 1988 மைல்கள் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. இது ஆசியாவினுடைய மிக நீண்ட ஆறுகளில் ஒன்று. பாகிஸ்தானில் பாயிற மிக முக்கியமான ஆறாகவும் இந்த சிந்து நதி இருக்குது. இமயமலை தொடர், கைலை மலை, அதோடு மட்டும் இல்லாமல் திபெத்தினுடைய மேற்கு பகுதிகளில் இந்த ஆறு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் லடாக் வழியாக பாய்ந்து காஷ்மீர், அதாவது நாம் நிற்கிற இந்த பகுதி வழியாக பாகிஸ்தானுடைய வடக்கு நிலங்களுக்கும் மேற்கு எல்லைப்புற மாகாணங்கள் வழியாகவும் இந்த ஆறு பாய்ந்து செல்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய வடக்கு எல்லைப்புற மாகாணம் வழியாக பஞ்சாப் வழியாக சென்று இறுதியில் சிந்து பகுதியினுடைய தட்டா நகரத்துக்கு செல்லுது. அதுக்கு பிறகுதான் இந்த நதி அரபிக்கடல்ல கலக்குது. இந்த நதி பாகிஸ்தானுடைய மிக நீண்ட ஆறுகளில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய தேசிய நதியாகவும் இந்த சிந்து நதி இருக்கு. இந்த சிந்து நதி பாகிஸ்தானுக்குள்ள 93% இருக்கு, இந்தியாவுக்குள்ள 5%, சீனாவுக்குள்ள 2% இருக்கு. நாங்கள் பாடப்புத்தகங்களில் படித்த சிந்துவெளி நாகரிகத்தோடு தொடர்புடைய மிக பிரம்மாண்டமான நதி இந்த சிந்து நதி தான்.